குமாரன் அவர் ரொம்ப ஹையர் ஸ்டேஜில் இருந்த ஒருவர். அவர் மாதிரி ஒரு பரிசுத்தம் உள்ளவங்க முன்னாடியும் பிறக்கல. எப்போவுமே அவர் தான் மோஸ்ட் ஹை. ஸோ குமாரன் தன்னுடைய மகிமையை நம்ம விட பெருசா எண்ணலையாம். குமாரன் அவருக்கு இருந்த பொசிஷனை நம்மளை விட பெருசா எண்ணலையாம். குமாரன் பூமிக்கு சாதாரண மனுஷனை போல வேலை செஞ்சு வாழ்ற ஒரு வாழ்க்கைய நம்மளை விட பெருசா எண்ணலையாம். பாருங்க, குமாரன் அவர் வாங்க போற அடிகளும் அவர் பட போற அவமானம் நிந்த இதை எல்லாத்தையும் நம்ம விட பெருசா எடுக்கலையாம். நம்முடைய முழு சொத்து அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் காட்டிலுமே அவர் ரொம்ப பெருசா பார்க்கிறார். யாருமே நமக்காக நாம அவமானப்பட வேண்டிய இடத்துல அவங்க அவமானமே பட மாட்டாங்க. யூகிக்க முடியாத ஒரு பொசிஷன்ல இருந்த ஒரு மனுஷன் அல்ல, ஒரு கடவுள், ஒரு தெய்வம் நம்முடைய அவமானங்களையும் நம்முடைய தண்டனைகளையும் நம்முடைய பொசிஷன்ஸையும் எடுத்துக்கொள்வதற்காக அவர் எல்லாவற்றையும் விட்டு பூமிக்கு வந்தார். நீங்கள் வேறு எந்த மார்க்கத்திலையும் நீங்கள் பார்க்கவே முடியாது இப்படிப்பட்ட ஒருவர். சரி, இதெல்லாம் எனக்கு ஏன் பண்ணணும், ஏதாவது காரணம் சொல்ல முடியுமா? முடியாது. காட் நம்ம மேலே வைத்த அந்த ஒரு லவ் யூ காண்ட் இமேஜின், யூ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அது என்ன புண்ணியமோ தெரியல. நான் அவரை சூஸ் பண்ணல, அவரு தான் உங்களை என்னையும் சூஸ் பண்ணாரு. ஒரு நண்பன், ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்காக உயிர் கொடுக்குறான்னு பைபிள் சொல்லுது. ஒருவேளை இப்போ ஒரு ஃப்ரெண்டுக்காக ஜீவனை கொடுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அவன் ஃப்ரெண்டா இருக்கான். ஆனா நமக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு. அவர் யாருன்னா, நம்ம பிறக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நமக்காக ஜீவனை கொடுத்த ஒரு ஃப்ரெண்டு. 2000 வருடங்களுக்கு முன்பாகவே எனக்காய் தன்னுடைய உயிரையும் தன்னுடைய பொசிஷனையும் தன்னுடைய மரியாதையும் தன்னுடைய மகிமையும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை விட்டு கொடுத்த ஒரு சிறந்த நண்பர் இயேசு கிறிஸ்து.